அடடா வந்தாச்சுடா ஐபிஎல் அளப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்க போகுது அந்த ஐபிஎல் கப்பை பாருங்கள். அதுக்கப்புறம் என்னன்னா டீமோட எல்லா கேப்டனும் சேர்ந்து ஒரு போஸை கொடுத்து அந்த கப்பை தூக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வாசிஸ் கேகேஆர், அஜய்ங்கே ரஹானே வாசிஸ் ராஜத் பட்டிதார் தான் மோதினாங்க. ஐபிஎல் செரிமனி எல்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் கப்பு கட்ட நின்று இந்த போஸை கொடுத்துட்டு டாஸை வந்து வின் பண்ணுறது யாருக்குன்னு போயிட்டாங்க. டாஸை ஸ்டார்ட் பண்ண ரவி சாஸ்திரி, ஆனால் என்னடா இது, யார் தான் டாஸ் வின் பண்ணுவா, வெல்கம் டூன்னு ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் டாஸை போட்ட அஜய்ங்கே ரஹானே, ஏன்னா மேட்ச்சில் இருக்கவங்க தான் டாஸை சுண்டுவாங்க. ராஜத் பட்டிதார் என்ன பண்ணிட்டார்னா டெய்ல்ஸுன்னு சொல்லி டாஸை வின் பண்ணிட்டாரு. அடே அப்பா, ஆர்சிபிக்கு என்ன ஒரு பக்கபலம், டக்குன்னு டாஸை வின் பண்ணி பவுலிங் ஃபஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் கேகேஆர் ஃபஸ்ட் இன்னிங்ஸு ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துலேயே குண்டன்டாக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான்டா இருந்தேன், ஒரு 4 அடிச்சுட்டு டக்குன்னு என்ன வந்துட்டேன், என்னையும் தூக்கி விட்டியாடா, இன்சைட் வச்சு கீப்பர் கேட்ச்சு நம்ம ஹாசில் விட்டு. இது வந்து ஈடன் கார்டன் ஸ்டேடியமா இல்லை பெர்த்து ஸ்டேடியமானே தெரில, போட்டு பட்டான ஒரு பால் போட்டாப்புல, நல்ல பவுன்ஸ் பேக் பாலு. ஸோ அதனால் அவுட் ஆகி வெளியே போக, அதுக்கு பின்னாடி ஒன்று இறங்குங்கன்னா அஜய்ங்கே ரஹானே கேப்டன்சி நாக்குன்னா என்னன்னு தெரியுமா, சூர்யானா என்னன்னு தெரியுமா, அந்த மாதிரி தான் போட்டு ஆப்னன்ட் பவுலர்ஸை போட்டு துவன்னு துவச்சிட்டாப்புல. இறங்கி அந்த அடி தாறுமாறி அடி, எந்த அடினே தெரில, வேறு மாதிரி மரணடியாக இருக்குது. போட்டு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தால் தான் ஆர்சிபி பவுலர்ஸை. ஆனால் இவனுக்கு எங்கே தான் போடுறதா, ஒரு கேப்டன்சி நாக்கு நைட் மேன்னா இவன் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆர்சிபி பவுலர்ஸை ஸ்பின் ஆகட்டும், ஃபாஸ்ட் பால் மீடியம் ஆகட்டும், யார் போட்டாலும் சரி சாத்து தான். அஜய்ங்கே ரஹானே, அதாவது சிஎஸ்கே பார்த்த அஜய்ங்கே ரஹானே இல்லைங்க, இப்போ கேப்டன்சி கேகேஆர் அஜய்ங்கே ரஹானே. அதுக்கப்புறமா பொறுமையாக ஆடிட்டு இருந்த அஜய்ங்கே ரஹானே அவரு கூட சேர்ந்து நரேனும் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. என்னடா வரவும் போகிறானெல்லாம் என்ன போட்டு செய்கிறீங்க ஆர்சிபி டீமை அப்படின்னு ராஜத் பட்டிதாரோட மைண்டு வாய்ஸு. இப்படியே போனால் இது கூட எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம டப்புன்னு ஒரு 2 விக்கெட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரேட்டர்லாம் சொல்ல. எங்கே விக்கெட் எங்கே வந்தது, நம்ம சுனில் நரேன் தான் 100 6 அடிச்சிட்டாப்புல. இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அவரோட கெரியர்லேயே 100 6 அடிச்சிருக்கிறாப்புல. அவர் ஓப்பனராக இறக்குறதுனால 100 6 அடிச்சிருக்கிறாப்புல. இல்லைன்னா ஒரு 50 6 கூட அடிச்சிருக்க மாட்டாருன்னு நான் சொல்லுவேன். 100 அடிச்சிட்டாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்த சமயத்தில் கல்கத்தா 2 மழை பொழியுது அந்த ஈடன் கார்டனில். அதுக்கப்புறம் நம்ம ராஷி சலாம் இருக்காப்புல, ராஷி சலாமு என்ன தான் ஃபஸ்ட் ஓவர் இவரை போட்டு பொழந்தாலும் செகண்ட் ஓவரில் விக்கெட் எடுத்து கம்பேக் பண்ணிட்டாப்புல. இவரை யாரா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நினச்ச ஆர்சிபி ஃபேன்ஸ் மத்தியில் டப்புன்னு ஒரு விக்கெட் எடுத்து, நான் வேறு மாதிரி பவுலரு, என்ன ஏன்டா திட்டுறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் டீமெல்லாம் சேர்ந்து குர்னால் பாண்டிய கையில் கொடுத்ததுக்கப்புறம் குர்னால் பாண்டிய என்ன பண்ணிட்டாருன்னா 3 விக்கெட் எடுத்துட்டாப்புல. எந்த கேகேஆர் டீமு ஆர்சிபி பவுலரை போட்டு போகணும்னு பொழுந்தாயில லக்னோவில் பர்ஃபார்மன்ஸ் குர்னால் பாண்டிய இல்லை. ஆர்சிபி டீமே இந்த டைம் எடுத்து குர்னால் பாண்டியா 3 விக்கெட்டு போட்டாப்புல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ஆகட்டும், ஸ்பீடாகட்டும், பேட்டிங் ஆகட்டும், ஆல்ரவுண்டு எல்லாமே வந்து பக்காவாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த டைம் ஐசால கப் நம்பதே இல்லைங்க, நம்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு டீம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு மெயின் காரணமே நம்ம ஆர்சிபி மென்டர் அண்டு பேட்டிங் கோச்சானா நம்ம தினேஷ் கார்த்தி தான். நான் அந்தளவுக்கு டீமை எடுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் சரி 3 கிடப்பால 3 பேர் இருக்கிறானுங்கப்பா, காட்டுத்தனமாக அடிப்பாங்க. ரிங்கு சிங்கு, ராம்தீப் சிங்கு, ஆண்ட்ரூ ரசல் சொன்னால் ரிங்கு சிங்கு அவுட் ஆக பின்னாடியே வந்து சுயா சர்மாவோட ஓவரில் ஆண்ட்ரூ ரசலும் அவுட்டு. வந்தால் ஒரு 4 அடித்தான், அடுத்த பாலே போல்ட் அவுட்டு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி 200 வரும்? இங்கே 174 தான் அடித்தாங்க, 8 விக்கெட்டு. இதில் ரஹானே மட்டும்தான் ஒரு 56 ரன் அடிச்சிருக்காப்புல. குர்னால் பாண்டியா பாருங்கள் 4 ஓவருக்கு 29 ரன்னுக்கு எடுத்து 3 விக்கெட்டு வேறு. இதில் வந்து ஆர்சிபி என்னென்னா
நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டை வந்து இந்த டைம் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இதிலே வந்து இவங்க கப் அடிக்கிறீங்கன்னா இவங்க வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீமு மாதிரி நான் நினைக்கிறேன். ஆர்சிபி நீடட் 175 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபியில் இது ஆர்சிபி டீமா இல்லை சன்ரைஸ் டீமானே தெரியலைங்க. அந்த மாதிரி அடி, அதில் பில் சால்ட்டு தாறுமாறுமாக போட்டு பொழக்கிறான் கேகேஆர் பவுலர்ஸை. வரவனாட்டாக போட்டு அந்த போல் பொழக்கிறான். அதாவது 19 பாலுக்கு 44. இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் 2 பேருமே 50 போட்டாங்க. 6 ஓவருக்கு கிட்டத்தட்ட 75 ரன் அடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் அடிச்சு நம்ம பார்த்துக்கிறோம். அதாவது பில் ஷாட்டு, அதாவது பாகுபாடே பார்க்கல, எவன் போட்டாலும் போட்டு செய்வான். சரி ஃபஸ்ட்டு ஒரு 4 ஓவருக்கு 58 ரன்னு கொடுத்தாலும் நம்ம வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வாங்கடா 5வது ஓவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வருண் சக்கரவர்த்தி ஓவரு ஃபஸ்ட்டு பால் 6, செகண்ட் பால் 4, 3வது பால் 4 அப்படின்னு நடிக்கிறாப்புல. கடைசி ஒரு 4 பால் 4-4 போகுது வருண் சக்கரவர்த்தி. இது வருண் சக்கரவர்த்தி ஓவரா இல்லை வந்து பியூஷ் சாவ்லா ஓவரானே தெரியாத மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோலி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும்னா அவர் அதுக்கு மேலே ஸ்பென்சர் ஜான்சன் வீசும் பால், டேய் நீ ஸ்பென்சர் ஜான்சன், நீ வந்து மிட்டில் ஜான்சன் கிடையாது, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ அதனால் நான் வந்து உன்னை போட்டு புழக்க போடணும். ஸ்டெயிட்டில் 2 6 விட்டு அவரோட கடமைக்கு அவர் பங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. இதனால் ஆர்சிபி டீமா இல்லை சன்ரைசர்ஸ் டீமானே தெரியல. அந்த மாதிரி போட்டு புலவோம் நாயடி பேயடி இந்த மாதிரி அடித்தா ஈசாலா கப் நம்பே இல்லைங்க. ஈசாலா கப் நம்பதோ இவங்களுக்கு ஒரு எண்டே கிடையாத ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சுனில் நரேன் வந்து ஒரு விக்கெட்டை போட்டாப்புல. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி கடைசி ஊரில் ஒரு விக்கெட்டு. சுனில் நரேன் இந்த இடத்துல வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். ஸோ அவர் வந்து பவர் பிளேலேயே விக்கெட்டு கொடுத்துருந்தோம்னா, பவுலிங் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்துருப்பார். இது அதுக்கு விராட் கோலி அவுட்ஸ்டாண்டிங் ஆடி 30 பாலுக்கு 53 ரன் அடிச்சு வேறு லெவலில் பாமல் ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து சேஸிங்கில் நான் சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 12 ஹவர்ஸில் 119 ரன், அதாவது ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரன் ரேட்டில் போகுது. அதுக்கு 2 விக்கெட் தான் விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கூட நம்மால் கேப்டன் ஆர்சிபியோட நியூ கேப்டன் நம்ம ராஜட் பட்டிதார், நம்மால் ஸ்பின்னர்ஸை வச்சாட அவங்கள மிரட்டுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது சுனில் நரேன் வீசின பாலை ஸ்ட்ராமுக்கு மேலே தூக்கி அடித்து ராஜட் பட்டியார் நான் ஸ்பின்னோட கிங்குடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வகையில் ப்ரூவ் பண்ணேன். இப்படியே வரம்புறவனெல்லாம் ப்ரூவ் பண்ணால் நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு கடைசியாக வந்து நம்ம லிவிங்ஸ்டன்னு விராட் கோலியை நீ எங்கே போய் ஃபினிஷிங் பண்ணுறீங்க, நான் ஃபினிஷ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு 6 அடித்து மேட்சை வின் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அந்த வின் பண்ணிவிட்டு அந்த வின்னிங்கோட செலிப்ரேஷனை பாருங்கள். லிவிங்ஸ்டன்ன்ற விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா சேசிங்கோட ரன் மாஸ்டர் நம்ம பல டைம் பார்த்துருக்கோம். இந்த மேட்சுமே ஃபஸ்ட் ஓவர்லேருந்து 15வது வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று டீமை வந்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் நம்ம விராட் கோலி வெற்றி பெற்றுட்டு அந்த அஜய்கே ரஹானே ஆப்னன்ட் கேப்டனோட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு சரி ஓகே பரவாயில்ல விடுங்க நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதெல்லாம் ஒரு வேல்யூபிளான பிளேயர் என்ன பண்ணுவார், அதை விட தாண்டி பண்ணியிருக்கிறாப்புல நம்ம விராட் கோலி. அந்த மனசு தான் அவரை வந்து காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ஆர்சிபி வந்து வேறு லெவல் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க 2025. இதனால் வந்து ஃபஸ்ட்டு வெற்றியை வந்து வெற்றி பெற்றேன். இதனால் என்ன மக்களே நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி கப்பு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.